தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டே வர்ற நிலையில ஆளுங்கட்சியான டிஎம்கே உளவுத்துறை மூலமா கருத்து கணிப்புகளை நடத்த திட்டம் போட்டிருக்காங்க. டிஎம்கே வட்டாரங்கள் மூலமா பெறப்பட்ட தகவல் படி இந்த கருத்து கணிப்புகள் 5 கட்டங்களா நடத்தப்பட இருக்கு. சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே ஆளும் கட்சிகள் உளவுத்துறை மூலமா இது மாதிரியான கருத்து கணிப்புகளை நடத்துறது வழக்கம்தான். இது மூலமாவே அவங்க தங்களுக்கு சாதகமான தொகுதிகள், வலிமையான இடங்கள், கூட்டணி கட்சிகளுக்கு சாதகமான இடங்கள், பலவீனமான இடங்கள் இதெல்லாம் ஆய்வு செய்வாங்க. ஒவ்வொரு கட்ட கருத்து கணிப்புடைய முடிவுகளுடைய அடிப்படையில வலுவான வேட்பாளர் யாரு, எந்த வாக்குறுதிகள் அளிச்சா வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கறது மாதிரியான பல விஷயங்கள் பத்தி இதுல ஆராயப்படும். இதோட அடிப்படையிலேயே சட்டசபை தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளை உளவுத்துறை கூடிய சீக்கிரமே நடத்த போறாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 கட்சிகளுடைய பலம் மற்றும் பலவீனங்கள் என்ன, தமிழக வெற்றி கழகத்தினுடைய செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது பத்தியும் இந்த கருத்து கணிப்புல ஆய்வு செய்யப்படும். இந்த ஆய்வோட முடிவுகள்ல எதிர்வரும் தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்கிறதுக்கு டிஎம்கேவுக்கு உதவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தேர்தலுக்கு முன்னாடியே ஆளும் கட்சிகள் உளவுத்துறை மூலமா கருத்து கணிப்புகளை மேற்கொள்றது வழக்கமான நடைமுறையா இருக்கு. இந்த நடைமுறை மூலமா தன்னுடைய கட்சிக்கு சாதகமான அம்சங்கள், கூட்டணி கட்சிகளுக்கான வாய்ப்புகள், பலவீனமான பகுதிகளை ஆராயறதுக்கு உதவுது. இது மூலமா தேர்தல் உத்திகளை வகுக்கிறதுக்கு ஒரு தெளிவான புரிதலை பெற முடியும். கூடிய சீக்கிரமே இந்த கருத்து கணிப்புகள் தொடங்க போறாங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தேர்தலுக்கு தேவையான உத்திகளை வகுக்கிறதுக்கு டிஎம்கேவுக்கு உதவும். அது மட்டும் இல்லாம எந்தெந்த வாக்குறுதிகளை அளிச்சா வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கறது பத்தியும் ஆய்வு செய்யப்படும். இது மூலமாவே தேர்தல் பிரச்சாரங்களை சிறப்பா வடிவமைக்க முடியும். இந்த கருத்து கணிப்பு முடிவுகளுடைய அடிப்படையில வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறது, வாக்குறுதிகளை திட்டம் போடுறது மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். இந்த முடிவுகள் கட்சியுடைய வெற்றியை உறுதி செய்யறதுல முக்கிய பங்கு வகிக்கும். ஆளும் கட்சி உளவுத்துறை மூலமா நடத்துற இந்த கருத்து கணிப்புகள் மத்த கணிப்புகளை விட ரொம்பவே துல்லியமா இருக்கும். மத்த கணிப்புகளை விட பாரபட்சம் இல்லாம உண்மையான கிரவுண்ட் நிலவரத்தை கொடுக்கும். பொதுவா தேர்தலுக்கு தயாராகிறதுக்கு முக்கியமான ஒரு கருவியாகும். இது மூலமாவே கட்சியுடைய பலம் மற்றும் பலவீனங்களை தெரிஞ்சு அதுக்கேத்த வியூகங்களை வகுத்துக்கிட முடியும். ஆளும் கட்சி டிஎம்கே அரசு கூடிய சீக்கிரமே நடக்க போற சட்டப்பேரவை தேர்தலுக்கான தன்னுடைய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. உளவுத்துறை மூலமா கருத்து கணிப்பு நடத்தி கட்சியுடைய தேர்தல் உத்திகளை வலுப்படுத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகள் டிஎம்கே உடைய தேர்தல் வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்கவும் உதவும். அது மட்டும் இல்லாம கட்சியுடைய பிரச்சாரங்களை சிறப்பாகவும் வடிவமைக்கவும், மக்களுக்கு சரியான வாக்குறுதிகளை வழங்கவும் இது உதவும். இந்த ஆய்வோட முடிவுகள் டிஎம்கே உடைய தேர்தல் வியூகங்களுக்கு வழிகாட்டும். அது மட்டும் இல்லாம வலுவான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்கிறதுக்கும் இது உதவும். இந்த ஒரு வேலைக்காகவே உளவுத்துறை கூடிய சீக்கிரமே களமிறங்க போறாங்க. அவங்களுடைய இந்த நடவடிக்கை தேர்தல் களத்துல டிஎம்கே உடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய உந்துதலாவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.